பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சியான இந்த வேளையிலே இந்த நாளுடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் அவனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் இந்த இளைய மகனுடைய மனம் வருந்தி அவர் சொல்லுகின்ற அந்த பாவ மன்னிப்புக்கான இரக்கத்திற்காய் வேண்டிக் கொள்கின்ற ஒரு செய்தியை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த நாளுக்கான ஒரு சிந்தனையாக சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு செய்தி, மனம் மாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மகிழ்ச்சி உண்டாகும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எது மகிழ்ச்சி என்றால் இதுதான் மகிழ்ச்சி என்று நாம் வரையறுத்து கூட முடியாது. ஆனால் மகிழ்ச்சி என்பது நம் உலகிலே இந்த உலகிலே நாம் மகிழ்வாக இருப்பதற்காக தான் பிரயாசப்படுகின்றோம். ஒருவேளை கடவுள் இந்த பூமியை படைத்ததே மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பூமியை கடவுள் படைத்தார். ஆனால் இந்த படைப்பு முழுவதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழல். ஆனால் இந்த மகிழ்ச்சியும் இந்த சந்தோஷமும் இந்த நிறைவும் நாம் இந்த உலகத்திலே ஒரு தற்காலிக ஒரு நிரந்தரமற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இந்த பூமிக்குரிய மகிழ்ச்சி நமக்கு முக்கியமல்ல, மாறாக பரலோகத்திலே நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். நம்முடைய படைப்பனைத்தையும் படைத்த கடவுளை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசு இந்த ஓமையின் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்ற ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. சின் போல்ட்லி, கன்ஃபஸ் கரேஜியஸ்லி. நீங்கள் பாவம் செய்கின்ற போது எவ்வளவு துரிதமாய் துணிவாய் செய்கிறீர்களோ அதே போல அந்த பாவத்தை அறிக்கை செய்வதிலும் அந்த வேகத்தையும் அந்த உற்சாகத்தையும் காட்ட வேண்டும். சின் போல்ட்லி, கன்ஃபஸ் கரேஜியஸ்லி. அப்படி என்றால் இந்த காரியத்தை நாம் எப்படி முன்னெடுக்க வேண்டும்? இந்த இளைய மகனைப் போல தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து பிரித்த தன்னுடைய அனைத்து ஆஸ்திகளையும் எவ்வளவு தைரியமாய் அதை பாவத்திற்குள்ளாய் செலவழித்தாரோ அதே போல நான் என்னுடைய தகப்பனத்துக்கு போய் என்னுடைய தவறுகளை உணர்ந்து அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டால் அவர் நிச்சயமாகவே என்னை மன்னிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த தெளிவோடு அவர் தன்னுடைய தகப்பனை நோக்கி வருகின்ற அந்த வசனம்தான் இந்த நாளுக்கான நமக்கு ஒரு செய்தி. இனி நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி நான் அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் அப்படி அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாகவே கடவுள் அவரை மன்னிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக அந்த தகப்பன் தன்னுடைய அந்த இளைய மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழலை நாம் இந்த இடத்தில் பார்க்கின்றோம். இதிலே குறிப்பாக 10வது வசனம், மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம்
தேவனுடைய தூதருக்கு முன்பதாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம்தான் மனம் திரும்புகின்ற பாவை நிமித்தம் தேவ தூதர்கள் முன்பதாக இறையரசிலே அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது. நாம் கடவுளை எப்படி மகிழ்மைப்படுத்த வேண்டும் அல்லது கடவுளை மகிழ்ச்சி உற செய்ய வேண்டும் என்றால் இங்கே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். ஒருவேளை நாம் துணிந்து நம்முடைய பாவங்களுக்காக மன வருத்தப்படாமல் எவ்வளவு துரிதமாய் நாம் துணிகரமான பாவங்களை செய்கிறோமோ அதே வேகத்திலே அதே உற்சாகத்திலே அந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆயனின் நற்குணங்களை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். குறிப்பாக முதல் ஊமையிலே அந்த ஆயன் 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போகின்ற ஒரு நிலைமை. ஒருவேளை நாம் இதை இப்படியாக கூட சொல்லலாம், அது ஒரு சென்டிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அவருக்கு அந்த ஆடு மிகவும் முக்கியமானதாக கூட இருக்கலாம். 99 ஆடுகளை தவிர்த்து உலக பிரகாரமாக பொருளாதார ரீதியிலே நேரத்தை மிச்சப்படுத்துகின்ற விதையிலே ஒருவேளை பொருளாசை கொண்டவர்களாய் இல்லாமல் அவர் அந்த இடத்திலே அந்த 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அதுதான் அந்த வசனத்தினுடைய மிகச்சிறப்பு. ஆகவே மனம் திரும்புகின்ற ஒரே ஒரு பாவி நிமித்தம் வழி தவறி போய்விடக்கூடாது என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாய் நாம் அந்த ஆட்டை போல நாமும் கூட இறையரசினுடைய அந்த செய்திக்குள்ளாய் இறையரசினுடைய அந்த தகவல்களுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்றார். நம்முடைய பாவம் செய்து உறவை பிரிந்து சென்றவர்கள் என்று விட்டுவிடாமல் அவர்கள் நல்வழிப்படுத்திட அவர்களை வழிகாட்ட வேண்டும். இதுதான் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை. அன்புக்குரியவர்களே, மோசேயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது மோசே பொய்யான வழிபாடு செய்த பொய்யான சிலையை வணங்குகின்ற இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசி இறைவரினுடைய கோபாக்கினிலிருந்து அவர்களை தப்புவிக்கின்றார். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி வணங்கா கழுத்துடைய இஸ்ரேல் மக்களை கூட மோசே தன்னுடைய சூழலிலே காப்பாற்றி வருகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய முக்கியமான கடமைகளாக அல்லது 3 படிநிலைகளாக நாம் பார்க்கின்றோம். என்னென்ன காரியங்களை பார்க்கின்றோம் என்றால், ஒரு கிறிஸ்தவனாக இருக்க அடிப்படையாக சில முக்கியமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் கடவுளுடைய வார்த்தையை மற்றும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை திறந்த மனதோடும் உள்ளார்ந்த மனதோடும் நாம் அதற்காக மனஸ்தாபத்தோடும் அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசு யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரன் என்று நாம் உணர்ந்து இயேசு நமது பாவங்களுக்காக மரித்தார் என்பதை மாத்திரமல்ல, சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கையோடு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் என்கின்ற இந்த உலகிலே நாம் மீண்டு அழிந்து விடாதபடி பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை எப்படி நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு முன்னுதாரணத்தையும் ஒரு பாடங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒருவேளை பாவங்களுக்குள்ளாக கடந்து போகின்ற போது கூட அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த வசனத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சின் போல்ட்லி, கன்ஃபஸ் கரேஜியஸ்லி. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்வான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கால்கள் பாவத்திற்கு விரைந்தோடுகின்ற பொழுது நாங்கள் துரிதமாய் ஓடுகிறது போல ஒருவேளை அந்த பாவத்திலிருந்து நாங்கள் திரும்பி அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு கூட ஆண்டவரை எங்களுக்கு அதனை அறிக்கை செய்வதற்கு வேண்டிய பலத்தையும் ஆவியானுடைய உற்சாகத்தையும் தாரும் சுவாமி. ஆண்டவரே, பாவ நிவாரண பலியாகிய நீர்
எங்களுக்காக செய்து காட்டிய செய்ய சொல்லிய அந்த திருப்பணியை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யவும் எங்களை உமது இறையரசின் கருவிகளாய் பயன்படுத்தி அருளும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளையாய் வளரும்படியாக அவளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தருவதற்கு வேண்டிய ஆவியானுடைய உற்சாகத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமா என்பதை வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவரே தங்களுடைய பணிகளுக்காக செல்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய போக்கையும் வரத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலமாக கேட்கும் ஜீவனுள்ள கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான வழிநடத்தலும் நீங்காத பாதுகாப்பும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வழிநடத்தல் அவருடைய வருகை மட்டும் சதா காலங்களும் தகிர்ப்பதாக. ஆமேன்.